மச்சி இன்னைக்கு காலேஜ் சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, சார் தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்தது எல்லாம் படிச்சுட்டு வரணும், டெஸ்ட்டு வைப்பேன்னு சொல்கிறாரு. அதுதான் பயமாக இருக்குது. நம்மளே படிக்காத கேஸு, நமக்கே ஒன்றுன்னு தெரியாது. ஐய விட்றா, சார் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காதடா. விட்றா, பார்த்துக்கலாம்டா. மச்சி ஈஸியாக படிக்கலாம் மச்சான், நான் சொல்லித்தரேன் மச்சான். வாடா பார்த்துக்கலாம். மச்சான் நீ சொல்லித்தரேன்னு சொன்னல, அதெல்லாம் ஓகே தான். அதுக்கு முன்னாடி இப்படி இருக்க நீ இப்படி ஆகு, அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லித்தா. நில்றா, என்ன சொல்லிட்டோம் கோச்சிட்டு போற? இவ்வளோ பெருசாக இருந்தால் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. பின்னாடி வாழ்க்கையிலையும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. மச்சி எனக்கு ஒரு டவுட்டு, நீ இவ்வளோ சாப்பிடுயா இல்லை இவ்வளோ சாப்பிடுயா? டே பஸ் போகுதுடா, வாங்கடா. மச்சான் என்னடா இப்படி ஓடுறா? பஸ்ஸே நிப்பாட்டுவான் போல. அடுத்த பஸ்ஸா இல்லை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலேஜ் சீக்கிரமாக விட்டாங்களே, வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும்ல, அதுதான். மச்சான் பஸ்ஸே போயிடுச்சு மச்சான். அடுத்த பஸ்ஸு வந்து நான் எப்போ வீட்டுக்கு போய்... டேய் நீ வீட்டுக்கு போகிறது இருக்கட்டும், நீ ஓடின ஓட்டத்துக்கு நாங்கள் 2 பேர் நேரத்துக்கு மேலே போயிருப்போம்டா. மச்சான் அவன் ஓட்டத்தை நீ பார்க்கலையே, எப்படி தம்மா ஓடனா? எப்படி அப்படியே ஓடன சிரிப்பா அடக்க முடியல மச்சான். ஐயோ 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 மச்சான், ஐயோ. இப்படி இருக்க நீ இப்படியாவ, அதுக்கப்புறம் எனக்கு சொல்லிட்டா. நீ இவ்வளோ சாப்பிடுயா இல்லை இவ்வளோ சாப்பிடுயா? டேய் நீ வீட்டுக்கு போகிறது இருக்கட்டும், நீ ஓடின ஓட்டத்துக்கு நாங்கள் 2 பேர் நேரத்துக்கு மேலே போயிருப்போம்டா. இந்த அட்ரஸ் யார்கிட்ட கேட்குறது? அங்கே யாரோ இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். தம்பிங்களா, ஊருக்கு புதுசு, இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? மச்சான் என்னடா இங்கிலீஷில் எழுதிருக்கு, நமக்கே ஒன்றும் தெரியாது. உனக்கு தெரியுமா? தெரியாதுடா. தெரியலன்னு சொல்லிடுவோமா? சரி. அண்ணா தெரியலண்ணே, இந்த இருங்க மச்சான், இங்கே வா மச்சான், இந்த அட்ரஸ் பார்த்து சொல்லு. சோசியல் ஜஸ்டிஸ் ஹாஸ்டல், கிராஃபோர்ட், காஜாமலை, திருச்சி. என்ன ஒன்று இங்கிலீஷில் இருக்கு மச்சான், அவ்வளோதான்டா. நம்ம ஒன்றும் பெருசாக படித்தா இல்லையா, என்ன நானே பார்த்துட்டு போயிருப்பேன். அண்ணே அப்படியே நேராக போங்க. ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ பெருசாக இருந்தால் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. நமக்கான மதிப்பும் நமக்கான மரியாதையும் நம்ம முகத்தை பார்த்தோ நம்ம உருவத்தை பார்த்தோ கிடைக்கிறது கிடையாது. எங்கேருந்து கிடைக்குதுன்னா, நாம் கற்ற கல்வி ஒன்று,